வணக்கம் நண்பர்களே. நேற்று மதுரையில் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சுரையில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். தமிழக அமைச்சர்கள், குறிப்பிட்ட ஊழல் அமைச்சர்கள், யார் பேரும் சொல்லலை, 47,000 கோடி, திரும்பவும் சொல்கிறேன், 47,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. குறிப்பிட்ட சில துறைகளை சொல்கிறார். டாஸ்மாக், நகராட்சித்துறை, வேலை வாங்கி கொடுக்கறது, அந்த நேரு மேலே இருக்கிறது, இந்த 2 அமைச்சகத்தை மட்டும்தான் அவர் குறிப்பிடுறார். யாருடைய பேரையும் அவர் குறிப்பிடல. ஊழல் நடந்திருக்கிறது. ஒருவேளை அதிகாரிகளாக ஊழல் செய்து இந்த அமைச்சர்கள், அப்பாவி அமைச்சர்களுக்கு தெரியாமல் போனதா நமக்கு தெரியாது. ஆனால் 47,000 கோடி ஊழலுக்கு ஆதாரங்கள் இருக்க போய் தான் ஒரு பிரதமர், ஒரு நாட்டினுடைய பிரதமர் பொது மேடையில் சொல்கிறார். இந்த 47,000 கோடி ஊழலை பற்றி பரிசுத்தவான் ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறாரு? நாங்கள் வழக்குகளை சந்திப்போம் அப்படிம்பார். முதல்ல நீங்கள் மக்கள்கிட்ட உண்மை பேசி பழகுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு சிறுபான்மை ஓட்டு, அந்த ஓட்டு, இந்த ஓட்டுன்னு பிரித்து நாசமாக்கி டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணியிருக்கீங்க. டாஸ்மார்க்கே ஒரு பாவம், அந்த பாவத்திலும் ஊழல். அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், கர்மா ஏதாவது இவர்களை விட்டு வைக்குமா? நீங்கள் செய்யும் பாவத்தொழிலும் பாவம் செய்கிறீர்கள், ஊழல் செய்கிறீர்கள். இதில் செய்கிற அந்த அமைச்சருக்கு மனசாட்சி இருக்கா? இல்லை அந்த அதிகாரிகளுக்கு இருக்கா? 47,000 கோடி, தமிழகத்தினுடைய கடன் எவ்வளவு? 10 லட்சம் கோடி. 47,000 கோடி ஊழல் மட்டுமே நடந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன துறைகளில் என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். புலனாய்வு அமைப்புகள் அவ்வளோ எளிதாக விட்டுற மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு யார் வர்றா? பிரதமர் சொல்ல வேண்டியது இருக்குது. வழக்கு பதியவே மறுக்கிறாங்க. இங்கே ஐயா, ஒரு வழக்கை பதிவு பண்ணுங்க. அது தமிழக காவல்துறையின் ஒரு பெரிய சாபக்கேடு. ஒரு அதிகாரிகளின் இன்ஃப்ளூயன்ஸ், அழுத்தமோ அல்லது பணமோ இல்லாமல் பெரும்பான்மையான வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில்லை. இதில் தான் இந்த லட்சணத்துலாம் இவங்க சொல்லுவாங்க, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது, பெரியார் மண்ணாக இருக்குது, அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்குதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுறதில்லை. வழக்கு பதிவு பண்ணால் தான் வழக்கு விவரங்களாக மாறும், புள்ளி விவரங்களாக மாறும். புள்ளி விவரங்களை வச்சு தான் நீதிமன்றங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும். அதை வச்சு தான் சட்ட நடவடிக்கை எடுக்கும். இங்கே பதிவு பண்ணுறதில்ல. நம்பர் 1 குற்றச்சாட்டு ஆதாரங்களுடன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சும்மா போகிற போக்கில் எல்லாரும் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டப்பட்ட நேரு மேலே இன்ன வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலை. இவர் ஊராக போய் பாலத்தை திறந்து என்ன பிரயோஜனம்? பிரதமர் சொல்லியிருக்காரு, ஐயா பஞ்சமா பாதகங்கள் செஞ்சு அதுலேயும் அந்த பாவத்திலையும் ஊழல். இது டாஸ்மாக். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.